ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆடி 3வது வாரம் வெள்ளி வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த டேவோடைய ஃபுல் டே vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நைட்டே வந்து ஃபஸ்ட்டு டே தேர்ஸ்டேவே வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கிட்ட. அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த சாரீ கட்டலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் சாரீ கட்டிட்டு எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகியிருந்தா ஓகே. பட் நம்ம வந்து அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல. எப்பயாவது தான் வியர் பண்ணுறதுனால ஜஸ்ட் வந்துட்டு சுடியே போட்டுட்டு நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5:00 போல தான் எழுந்திருந்தேன். எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கே 6 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே வீட்லேயும் சரி, கோவிலில் போய் பொங்கல் வச்சாலும் சரி, பொங்கல் பானைக்கு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வந்துட்டு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டே வந்துட்டு ஸ்டவ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அங்கேயுமே வந்து குங்கும மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து எடுத்து ஒலை வந்து வச்சுட்டேன் பொங்கலுக்காக. இது வந்து சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறேன், அதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம படையல் வந்துட்டு ஒரு 9 மணிக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி படையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பொங்கல், பாயாசம், வடை, அப்புறம் வந்து சாதம், சாம்பார், அப்பளம், பொரியலுக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். வடைக்கு மட்டும் மாவு வெளியே கொடுத்து தான் அரைக்கணும், நான் அரைக்கல. ஸோ ஒரு 8:00 இல்லை 7:30 போல் கொடுத்து விட்டால் அரைச்சி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வடை லாஸ்ட்டாக வந்து போட்டுட்டு படையல் வந்து போடுவேன். எப்பவுமே வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணிப்பேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன வைக்கலான்னு சொல்லிட்டு. அதே போல் நான் குளிக்கும் போதே அத்தையை வந்துட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வைக்க சொல்லிட்டேன். பிகாஸ் பொங்கல் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அது கூடவே பருப்பு வந்து சைட் பை சைட் போட்டுருவேன். அண்ட் அதெல்லாம் முடித்த பிறகு நான் கரெக்டாக இருக்கும் எனக்கு பொரியல் தாளிச்சிட்டு பாயாசம் பண்ணுறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக வடை வந்து போட்டுருவேன். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிடும். மீன்வைல் பொங்கல் வந்து பொங்கிடுச்சு. கையோடவே அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பிகாஸ் அது அப்படியே நெருப்பில் பட ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அண்டு கரையுமே ஆகிடும். அதனால் கையோடவே வந்து பாத்திரத்தை அந்த சைடு மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பொங்கலுமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். நல்லா முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு வறுத்து போட்டாச்சு. சைட் பை சைடு வந்துட்டு சாம்பாருமே வந்து தாளித்து விட்டுட்டு சாதமும் வந்து வச்சுட்டேன். இப்போதைக்கு சாம்பார் தாளித்து விட்டுருக்கேன், சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. சக்கரை பொங்கல் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அண்டு பொரியலும் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வடைக்கு அரைச்சிட்டு பாயாசம் மட்டும் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்கிறதுனால சாம்பாரும் சாதமும் ரெடி ஆகிற டைமில் நான் போயிட்டு சாமிக்கிட்ட ஃபுல்லாக பூவெல்லாம் போட்டுட்டு அண்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா போயிட்டு நான் சாரீ கட்டிட்டு வந்து கிளம்பிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். மீன்வைல் வந்துட்டு எழிலுமே எழுந்துட்டார். அவரை வந்துட்டு போய் குளிப்பாட்டி விட்டு சொல்லிட்டேன் அவங்க அப்பாவை. பிகாஸ் நான் சாரீ கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நான் சீக்கிரமாக கட்டிடலான்னு பார்த்தேன் இந்த சாரீ. பட் ரொம்ப வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இந்த சாரீ கட்டுறதுக்கு. ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கட்டின பிறகு அப்படியே வந்து அந்த அலைன்மெண்ட்டில் நிற்கிது. பட் அது வரைக்கும் கட்டும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அண்ட் இந்த சுடுசுடுன்னு குத்துறதுலாம் எனக்கு பிடிக்காது. இந்த சாரீ கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி சுரசுரப்பாக உள்ளே வந்துட்டு குத்துற மாதிரி தான் இருந்தது. பட் வியர் பண்ண பிறகு பெருசாக எதுவும் தெரியல. கட்டும்போது தான் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்டிஃப்னஸ்னால நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எழிலுமே வந்து அவங்க அப்பா ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து ரெடி ஆகிட்டு வாசலில் வந்து வேப்பிலை, மா இலை இதெல்லாம் கட்டுறதுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சாமிக்கிட்டேயுமே வந்துட்டு வேப்பிலை, மா இலை இதெல்லாமே வச்சுட்டு படையல் போடுறதுக்கான வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி சாமிக்கிட்ட வந்து எப்போவுமே இந்த 3வது வாரம் சாமி கும்பிடும்போது அம்மனுக்கு வந்துட்டு வளையல், குங்குமம், மஞ்சள், அப்புறம் வந்துட்டு சாரீ, மஞ்சள் கயிறு இதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவேன். ஸோ அதுக்கான பிளேட் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இயர் வந்துட்டு என்கிட்ட இல்லாத ஒரு சாரீ கலர் தான் வந்து வாங்கியிருந்தேன். சாமிக்கு தான், பட் இருந்தாலும் நம்ம தானே அதை வியர் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி இது பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த கலருமே என்கிட்ட இல்லை. அதனால் வந்துட்டு சாமிக்குமே வந்து தாம்பூலம் ரெடி பண்ணியாச்சு பூவெல்லாம் வச்சுட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம வெளியே இருந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து படையல் வந்து போட போகிறேன். பிகாஸ் விளக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றவும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி காக்க வச்சும் பண்ணக்கூடாது. அதனால் வெளியே இருந்து ஃபர்ஸ்ட் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். இந்த விளக்கு ஏற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து ஆக்சுவலி ஆரத்திக்காக யூஸ் பண்ணுறது தான். நம்ம வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு, ஆரத்திக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதை ஃபஸ்ட் நான் வெளியேருந்து
லைட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே கொண்டு வந்து ஃபுல்லாகவே நான் விளக்கு ஏற்றிட்டேன். அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து இதோட ரேட் வெறும் ₹150 தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் அதோட கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. மீன்வேல் நான் இதெல்லாம் ரெடி பண்ணுற கேப்பில் அத்தை வந்து வடை மட்டும் போட்டுட்டாங்க. நானுமே வந்து அப்படி சைட் பை சைட் பாயாசமும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து படையல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் வச்சுட்டேன். நம்ம வீட்டு குட்டி பையன் வந்து ஸ்வீட் வைக்கும்போதே வந்துட்டார், எனக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்குமே ஒன்று கொடுத்து அப்படி ஓரமாக அனுப்பிச்சிட்டு நான் வந்துட்டு சாமிக்கு படையல் போட ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து பல்லு விழுந்து முளைக்கிற வரைக்கும் இதெல்லாம் கணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, எச்சி பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்துட்டு கொடுக்கக்கூடாது, எச்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவருக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வடையும் கொடுத்துட்டேன், அப்புறம் ஸ்வீட்ஸுமே கொடுத்துட்டேன். சாமிக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு படையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி இலையில அதே பக்கமே வந்துட்டு சைடில் நான் வந்துட்டு தாம்பூலம் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையுமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு விளக்கெலாம் ஏற்றியாச்சு. ஊதுவத்தி, சாம்பிராணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து வெளியே இருந்து கற்பூர ஆரத்தி மட்டும் காட்டிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் காக்காய்க்குமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அவருக்குமே சாதம் கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிடல. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து சாப்பிட்ருந்தேன், ஈவினிங் தான் சாப்பிட்ருந்தேன், நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. வடையும் கொஞ்சோண்டு பாயசமும் குடிச்சதே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டே வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். பக்கத்தில் தான் வந்து அம்மா வீடு. ஸோ அவங்களுக்கு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சாரீ தான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி இருக்க மைல்டு கலர் தான். அண்டு டபுள் ஷேட், அது சாண்டில் அண்டு வந்துட்டு கொஞ்சம் கோல்டு கலர் மிக்ஸ்டு ஆன மாதிரி இருக்கும். பார்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மெஜந்தா கலர், அது எனக்கு ரொம்பவே வந்து இந்த சாரீ பிடிச்சிருந்தது. அண்ட் சிம்பிள் டிசைன் தான். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்க்க வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் வந்து கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ரெயின் ட்ராப் வளையல் வந்து வாங்கணும், ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து கடையில் பார்த்துருந்தேன், கேட்டால் ₹180 சொன்னாங்க. ஃபைனலாக ₹160 கொடுத்தாங்க ஒரு டசன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எழில ஆரம்பிச்சிட்டான் மெஹந்தி போடுறதுக்கு. பிகாஸ் அவனுக்கு நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு அரைச்ச மருதாணி எனக்கு வச்சுருந்தேன், அதை பார்த்து கேட்டுகிட்டே இருந்தான். இது வாங்கி தரேன்னான்னு சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோன்னே உடனே போட்டு விட சொன்னான். போட்டு விடவும் விட மாட்டேங்கிறான், கூசுதுன்னு ஒரே ஆட்டம். அண்ட் ஃபைனலாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போட்டுவிட்டேன். எனக்கு மருதாணிலாம் போட வராது, பிடிக்கவே வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருந்தேன், அவனும் ஹாப்பி ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் விளக்கேற்றிட்டு அம்மனுக்கு வந்துட்டு கூழ் வந்து படைச்சிட்ருக்கேன் லாஸ்ட் இயர்லேருந்து. ஸோ அதை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேழ்வரகு மாவுமே எடுத்து கரைச்சி மஞ்சள் துணி வச்சு கட்டி சாமிக்கிட்டே வச்சுட்டேன். இன்றைக்கிட்ட இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.